வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏற்கனவே தமிழ் இங்கிலீஷுக்கு வீடியோ போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சப்ளிமெண்ட்ரி கொஷின் பேப்பர் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கூகுளில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? உங்களுக்கு அதுலேருந்தே ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஏற்கனவே பப்ளிக் எக்ஸாமுக்கு போட்ட இதேமாரி போட்டிருப்பேன். பப்ளிக் எக்ஸாம் அப்போ பப்ளிக் எக்ஸாம் மேக்ஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் போட்டிருப்பேன்ல, அதுக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் நான் கொடுத்துருப்பேன், சரிங்களா? கொஷின் பேப்பர்லாம் கொடுத்துருப்பேன். வேணால் அந்த வீடியோவை பார்த்து கூட நீங்கள் வந்து அந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கொஞ்சம் நல்லா பாருங்கள். மேக்ஸில் யாரெல்லாம் ஃபெயில் ஆனீங்களோ அவங்களாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி மேக்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ண பாருங்கள். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் எப்படிலாம் பாஸ் ஆகலான்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் ஈஸியாகவே பாஸ் ஆகிட்டு போகலாம். நீங்கள் எதுக்கெல்லாம் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக அமையும்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதேமாரி உங்களுக்கு மோர் வீடியோஸ் எல்லாமே வரும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 14 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க, சரிங்களா? புக் பேக்கில் இருக்கிறத முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம எதனா கான்செப்ட் ஓரியன்டாக தான் கேட்பாங்க. நீங்கள் மேக்ஸிமம் புக் பேக்கில் இருந்து நிறைய 1 மார்க்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 10 2 மார்க்ஸ் இதை போகிறோம். இந்த 10 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் போன டைம் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் வெதர் FOGOF, அது அப்புறம் லீஸ்ட் நம்பர் டிவிசபிள் பை ஃபஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ், ஃபைண்ட் த 8th term GP கொடுத்துட்டாங்க. நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தென் இதேமாரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வரும், சரிங்களா? இது இல்லைனாலும் இது மெத்தடில் வரும். ஏ டிரான்ஸ்போஸ் அதையும் டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏவான்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இந்தமாரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்ட் 3 10 5 மார்க்ஸ் கேட்குறாங்கல்ல. இந்த 10 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படின்னா, நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் நாளைக்கு தரேன், சரிங்களா? அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பாருங்கள். உங்கள் டீச்சர்ஸும் நிறைய நீங்கள் வந்து எக்ஸாம்லாம் எழுதியிருப்பீங்க. நீங்கள் எழுதாமலாம் இல்லை, நீங்கள் டெலிஆஃபெலிலாம் எழுதியிருப்பீங்க. அதுலேயே உங்களுக்கு நிறைய கொஷின் தெரிஞ்சிருக்கும். சரி, இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். வெரிஃபை தட், இது வந்து ஈஸியாக போட்டுடலாம். நம்ம A யூனியன் B, A இன்டர்செக்ஷன் B, இதெல்லாம் நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சிங்கனாலே போட்டுடலாம், சரிங்களா? ஃபைண்ட் த சம் ஆஃப் த என் சீரிஸ், இந்த சம்மு வந்து இந்த பப்ளிக்லேயும் ஒன்றுத்தில் கேட்டாங்க. 35th ஏதோ ஒரு கொஷின்ஸ் கேட்டாங்க இதே மெத்தடில் தான். அதனால் அப்போ இந்த மெத்தட்லேருந்து சம்மு வருது, சரிங்களா? அதை பாருங்கள், அப்படியே பாருங்கள். அப்புறம் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது 3rd லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லேருந்து கன்ஃபார்ம் ஒன்று வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? கன்ஃபார்ம் வரும். அப்புறமேட்டு லாங் டிவிஷன் மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோ தட், இந்தமாரி ஷோ தட்டு ப்ரூவ் தட்டுன்னு சம்மு கேட்டாலும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் அந்த கொஷினை எழுதி மறுபடியும் அந்த ஆன்சர் மாரி எழுதி வச்சு என்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டாலே உங்களுக்கு மேக்ஸிமம் 2 மார்க்காக இருந்தால் 1 மார்க்கு, 5 மார்க்காக இருந்தால் மேக்ஸிமம் 2 மார்க் கூட கிடைக்கும், சரிங்களா? அதனால் யாருமே எதையும் தெரிலன்னு விட்டுட்டு வராதிங்க. பித்தாகரஸ் தேரம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், அதையும் படிச்சுக்கோங்க. ஏரியா ஆஃப் த குவாட்ரேட்டர் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா நம்ம ப்ரூவ் தட்டு கேட்டாலே நீங்கள் எதனா உள்ளே எதனா ஒன்று போட்டு வச்சுட்டு என்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டு வைங்க. இந்த RHS ஈக்குவல்ட்டுன்னு போட்டு வைங்க, LHS ஈக்குவல் டு RHSன்னு போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைன் தீட்டா இந்தமாதிரி ப்ரூவ் தட்டுன்னு சம்மு கேட்டாலே நீங்கள் போட பாருங்கள். அப்புறம் 39th கொஷின் பாருங்கள். அப்புறம் 40 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்குறாங்க. அதுமாதிரி இந்த டைஸ் ரோல் பண்ணுறது, இந்த கொஷின்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் கொடுக்குறேன், சரிங்களா? அந்த கொடுக்குறத கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அதுமாதிரி 42வது கொஷின் பாருங்கள். இந்த லெசன்லேருந்தும் கன்ஃபார்ம் இந்தமாரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அப்புறமேட்டு 8 மார்க்ஸ் நமக்கு 2. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஜாமெண்ட்ரி ஒன்று போட போகிறீங்க, கிராஃப் ஒன்று போட போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து எதை தான் போட்டால் நம்ம பாஸ் ஆகலாம்? இப்போ நீங்கள் கேட்பீங்க, நான் எப்படி தான் இதில் பாஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியதே இந்த கிராஃபு ஜாமெண்ட்ரி. நான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவும் ஒன்று போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்க பாருங்கள். அதோட லிங்க்கும் நான் இதில் கீழே தரேன். அதில் அவர் ஃபஸ்ட்டு ஏற்றவொடனே என்ன போட்டிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப் ஜாமெண்ட்ரி தான் போட்டிருப்பாரு. எதுக்குன்னா அது லாஸ்ட்டு தப்பு பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணோம். ஏன்னா அது 8 மார்க் தராங்க, நம்ம அப்படியே 16 மார்க் ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். அதெல்லாம் உங்களுக்காக எதுவுமே குறைக்க மாட்டாங்க, சரிங்களா? நீங்கள் பாஸ் ஆகணுன்னு தான் ஒவ்வொரு டீச்சரும் நினைப்பாங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கவனமாக எழுதணும். அதனால் அந்த கிராஃப் ஜாமெண்ட்ரி உங்கள் புக்கில் இருக்கிறது தான் எப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா வேல்யூ வேணா மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோ எக்ஸசைஸ் பார்க்குறீங்களோ அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸும் பாருங்கள், சரிங்களா? அந்த மெத்தட்லேருந்து நீங்கள் எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தா எக்ஸாம்பிளில் கேட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் எவ்வளோ மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் சம்ஸை பாருங்கள். எக்ஸாம்பிள் சம்ஸ்லேருந்து நிறைய வரும். நான் சொல்கிறேன், எப்பயுமே எக்ஸாம்பிள் சம்ஸையும் பார்த்து போங்க, எக்ஸசைஸ் மட்டும் பார்த்து போகாதீங்க, சரிங்களா? அதனால் கிராஃப் ஜாமெண்ட்ரியை
முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக கவர் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, ஒரு வருஷமாக அதான் படிச்சுட்டு வரீங்க, உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதனால் கிராஃப் ஜாமெண்ட்ரி உங்கள் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் டைக்ராம் போட்டு பார்த்துட்டு இருங்க. இப்போ இதில் ஒரு 16 மார்க்கு, 1 மார்க் ஒரு 10 நீங்கள் அட்டன் பண்ணால் கூட இன்னும் எத்தனை மார்க் வரும்? 26 மார்க்கு. நீங்கள் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த மேக்ஸ் பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 மார்க்ஸு அதை எழுதியே நீங்கள் பாஸ் ஆகிடலாம் நான் சொன்னேன். இதுமாரி வர எக்ஸாம்ஸ் இனிமேல் இந்த சயின்ஸு மேக்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் நம்ம கொஞ்சமாச்சும் எழுதுனா தான் நம்ம பாஸ் ஆக முடியும். இப்போ மேக்ஸில் ஒரு 2 சம்மு போட்டால் தான் பாஸ் ஆக முடியும், இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சம்மு போட்டால் தான் பாஸ் ஆக முடியும் நிலமையில் இருக்க. அதனால் கொஞ்சம் 5 மார்க்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து 5 மார்க்ஸை கொஞ்சம் நல்லபடியாக பாருங்கள். நான் கொடுக்குறேன், நாளைக்கு கன்ஃபார்ம் நான் போடுறேன். நான் ஈவினிங் 5 மணிக்குள்ளே, மதியமோ இல்லை ஒரு 11 மணிலேருந்து நான் ஒரு மதியத்தோ ஒரு 5 மணிக்குள்ளே நான் கன்ஃபார்ம் வீடியோ போட்டுடுறேன். அதனால் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அதையும் போய் பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு நான் அந்த வீடியோவை போடுறேன், அதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரிங்களா. இதேமாரி சயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் தரேன், சோஷியலுக்கும் தரேன். பார்த்து நல்லா படித்து எழுதுங்க. இதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எழுதுங்க, பயப்படாமல் எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.